அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இது நம்ம யுஜிசி நற்தமிழ் சேனல். வாங்க இன்னைக்கான பதிவ பார்க்க போறோம். இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டு கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணிய நம்ம முடிச்சுட்டோம். அதுல ஒரு 8 நபர்கள பத்தி பார்த்தோம். 8 நபர்களையும் தொடர்ச்சியா யுஜிசி நற்தமிழ் சேனல்ல ஒவ்வொரு நபரையும் தனித்தனி காணொளியா நான் பதிவிட்டுருக்கேன். மறக்காம நீங்க அத பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமா பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈழ நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களினுடைய தமிழ் பணிய தான் பார்க்க போறோம். அதுல முதலாவதாக அ நன் நல்லூர் ஞானப்பிரகாசர். இவர பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க பதிவ முழுமையா பார்க்கலாம். நல்லூர் ஞானப்பிரகாசர். இவர் வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய மானிபாய் அப்படின்ற இடத்துல பிறந்தாரு. பெற்றோரினுடைய பெயர் சாமிநாத பிள்ளை, தங்கமுத்து. இயற்பெயர் வந்து இவருக்கு வைத்தியலிங்கம் அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர். ஆனா பின்னால நல்லூர் ஞானப்பிரகாசர் அப்படின்ற பெயர் வந்து கிடைக்கப் பெற்றிருக்கு. அது எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவர் கத்தோலிக்க சமயத்த தழுவி ஞானஸ்தானம் பெற்று ஞானப்பிரகாசர் அப்படின்னு தன்னுடைய பெயர வந்து மாத்திக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லூர்ல வந்து புனித சவேரியார் ஆலயத்த கட்டுனதுனால, அங்கேயே கட்டி பல ஆண்டுகள் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அதனுடைய காரணமா அந்த ஊரினுடைய பெயர முன்னாடி சேர்த்துக்கிறாங்க. நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அப்படின்னு பின்னால அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அ குறிப்புகள் அப்படின்னு பார்க்கிறப்போ, யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த மன்னர்களுள் ஒருவரான 6வது பரராச சேகரனுடைய வழித்தோன்றல் தான் இந்த நல்லூர் ஞானப்பிரகாசர். இவர் குழந்தையா இருக்கும்போதே இவருடைய தந்தை வந்து திடீர்னு இறந்து போயிர்றாரு. அப்ப இவருடைய தாயார் வந்து கத்தோலிக்க சமயத்தைச் சார்ந்த தம்பி முத்து பிள்ளையை வந்து மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. அச்சு வேளையில் சூசையப்பர் திண்ணையில இவர் வந்து ஆரம்ப பள்ளி அந்த ஆரம்ப பள்ளியில கல்வி பயின்றார். இவருடைய வளர்ப்பு தந்தையான தம்பி முத்து பிள்ளையிடம் தமிழ்ல இருக்கக்கூடிய செய்யுள்கள், தமிழக வரலாறு, தமிழ் இலக்கணம் இதெல்லாம் கற்று தேர்ச்சி அடையறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மானிபாய் மெமோரியல் பாடசாலையில சேர்ந்து ஆங்கில வழி கல்விய வந்து கற்க ஆரம்பிக்கிறாரு. அ யாழ்ப்பாணத்துல பத்திரிசியார் கல்லூரியில தன்னுடைய உயர்கல்விய முடிக்கிறாரு. இளம் வயதிலேயே தமிழ், வடமொழி, ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாம் தேர்ச்சி பெறுறாரு. தமது படிப்ப முடிச்சதுக்கு அப்புறமா பெருந்தோட்டம் ஒன்றுல கணக்காளரா பணிபுரியறாரு. பணிபுரிஞ்சுகிட்டே ரயில்வே துறைக்கான அந்த ரயில்வே துறை பணிக்கான தேர்வை எழுதி தேர்ச்சி பெறுறாரு. கொழும்புல ரயில்வே தலைமையகத்துல பணியிலயும் சேர ஆரம்பிக்கிறாரு. ரயில்வே துறையில பணிபுரிஞ்சாலும், இவருடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா, இறை பணியை நோக்கி தான் திரும்பியிருக்கு. அதனால ரயில்வே துறை பணியிலிருந்து விலகுறாரு. அதுக்கடுத்து யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய இறையியல் கல்லூரியில சேர்ந்து பயின் இறையியல் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல தேர்ச்சியும் பெறுறாரு. எப்பன்னா 1901ல தேர்ச்சி பெற்று குருவா மாறுறாரு. ஞானப்பிரகாசர் வந்து ஊர்காவல்துறையில குருவா நியமிக்கப்படுறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குருவா பணியாற்றிய போது, மக்களிடம் நிதிய வந்து வசூல் செய்றாரு. அப்படி வசூல் செஞ்சு புனித அந்தோணியார் கோவிலினுடைய அருகில திரு இருதய வாசகர் சாலை அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கக்கூடிய வாசக சாலைய 1903ஆம் ஆண்டு நிறுவுறாரு. தமிழ்ல வெளிவந்த அனைத்து நூல்களிலும் ஒவ்வொரு பிரதிய கொண்டு நிறுவப்பட்ட இவ்வாசக சாலையே வட இலங்கையில இரவலாக நூல் வழங்கும் 1வது வாசக சாலை அப்படின்னு கருதப்படக்கூடிய அளவுக்கு அந்த இடம் வந்து விளங்குது. அப்ப முதல்ல ஒரு பிரதி வந்து எங்க வந்துரும் அப்படின்னா, இந்த வாசக சாலைக்கு வந்துரும். அது வந்து இரவலா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அடிப்படையில இவர் வந்து அத ஆரம்பத்துல நடத்தியிருக்கிறாரு. கிறிஸ்துவ சமய பணியாற்றியதுடன் ஏழை எளிய மக்களினுடைய குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதற்காக கல்வி நிலையங்கள் பலயும் தோற்றுவித்திருக்கிறார் பல இடங்கள்ல. ஞானப்பிரகாசர் கிறிஸ்துவ சமய தொண்டு புரிந்து கொண்டே தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழர் வரலாறு இது சம்பந்தமான ஆராய்ச்சியிலயும் ஈடுபட்டாரு. இவர வந்து பன்மொழி புலவர், மொழி நிபுணர், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இத்தாலி, பிரெஞ்சு இப்படி 18 மொழிகள படிக்கவும், எழுதவும், பேசவும் தெரிஞ்சிருக்கக்கூடிய நபரா ஞானப்பிரகாசம் அவர்கள் விளங்கியிருக்கிறாரு. சமஸ்கிருதம் மூலம் பிற ஆரிய மொழிகள அறிமுகமாக்கிக் கொண்டார். சிங்கள மொழியினுடைய அந்த வழியில பாலி மொழியையும், திபெத், பர்மிய,
கூர்க் இந்த மொழிகளையும் கற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் அறிந்த பிற மொழிகளா லத்தீன், கிரேக்கம், போர்த்துகீசுகள்னு சொல்லுவாங்க. போர்த்துகல் அப்படின்னு சொல்லலாம். டச்சு, ஜெர்மன் இது மாதிரி 70 மொழிகள இவர் வந்து அறிந்திருக்கிறாரு. இலங்கை பல்கலைக்கழக மூதவை உறுப்பினராகவும் தொண்டாற்றியிருக்கிறாரு. ஆசிய அரசவையினுடைய இலங்கை கிளையினுடைய உறுப்பினராகவும் செயல்பட்டிருக்கிறாரு. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, யாழ்ப்பாண வைபவ விமர்சனம், தமிழரின் பூர்வ சரித்திரமும் சமயமும், தமிழரின் ஆதி இருப்பிடமும் பல சீர்திருத்தமும், தமிழ் அமைப்புற்றாது எவ்வாறு, திராவிட சொல் இலக்கணத்திற்கு சில விதிகள், யாழ்ப்பாணத்து தொல்குடிகள், தமிழரில் சாதி உற்பத்தி, தமிழ்மொழி ஒப்பியல் அகராதி, தமிழ் சொற்பிறப்பாய்வு, தமிழ்மொழி ஆராய்ச்சி, பூர்வீக இந்திய வரலாறும் காலமும், யாழ்ப்பாண இடப்பெயர் வரலாறு, தமிழர் வரலாறு, செகராச சேகரன் இது வந்து ஒரு நாவல். சமயம் தொடர்பான நூல்கள்னு பார்க்கும்போது ஆண்டவர் சரித்திரம், சுப்பிரமணியர் ஆராய்ச்சி, பிள்ளையார் ஆராய்ச்சி, மிருகபலி ஆராய்ச்சி, மறுபிறப்பு ஆட்சேபம், சைவர் ஆட்சேப சமாதானம், புது சைவமும் புலால் உண்ணாமையும், இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வரலாறு, ஆதிகாலத்து பாப்புமார் சரித்திரம், இவர் வாழ்க்கை வரலாறு தொடர்பா 2 நூல் எழுதியிருக்கிறாரு. உபதேசியார் சந்தியா பிள்ளை நற்சரிதை, பரிமான் என்.ஆர். முத்துக்குமார் இவங்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல் எழுதியிருக்கிறாரு. இதழ் அப்படின்னு பார்க்குறப்போ சைக்ளோன் ஆன்டிகுவரி அண்ட் லிட்ரரி ரிஜிஸ்டர், ஜேர்னல் ஆஃப் தி சைக்ளோன் பிரான்ச் ஆஃப் தி ராயல் ஏஷியஸ் சொசைட்டி, ஜேர்னல் ஆஃப் தி மெஜிஸ்டிக் சொசைட்டி, இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் குவான்டரி, டெய்லி நியூஸ், டைம்ஸ், தமிழ் கல்ச்சர் இது சம்பந்தமா ஆங்கில இதழ்களில் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சார்ந்த இதழ்கள் பங்களிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ செந்தமிழ் இது மதுரை தமிழ் சங்கம் வெளியிடக்கூடிய இதுலையும் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஈழகேசரி, இந்துஸ்தானம், பாதுகாவலன், கலாநிலையம், கலைமகள், ஞாயிறு இதுல எல்லாமே வேலை பார்த்திருக்கிறாரு. இவரே ஆசிரியரா இருந்து நடத்தின இதழ்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சத்திய வேத பாதுகாவலன், குடும்ப வாசகம், அமலோற்பவ, ராக்கினி தூதன் இது எல்லாமே அவரே ஆசிரியரா இருந்து பணிபுரிஞ்சது. அகராதின்னு பார்க்குறப்போ தமிழ் மொழியில வந்து சொற்பிறப்பு, ஒப்பியல் அகராதி 2 தொகுதிகளா வெளியிட்டிருக்கிறாரு. ஒப்பியல் ஆய்வுன்னு பார்க்குறப்போ தமிழ் வரலாற்றை ஆரியர், சீனர், குறிப்பா ஆதிகால மேற்காசியா, எகிப்திய சமூகங்கள் இதோட கம்பேர் பண்ணி வரலாற்றை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சிருக்கிறாரு. யாருடைய வரலாறு அப்படின்னா தமிழருடைய வரலாறு. இவருடைய கருத்து அப்படின்னு பார்க்குறப்போ பழமையான சீர்திருத்தத்தினால் புகழ் படைத்தவர்களாய் உலகத்தில் எல்லாம் ஆதி இனிமையான மொழிகளுள் ஒன்றை பயில்கின்றவர்களாய், தென்னிந்தியாவை தங்கள் சுய பூமி என கொண்டவர்களாய், பல நூற்றாண்டுகள் தொட்டு விளங்கி இருக்கின்றவர்கள் தமிழரே ஆவார். அவர்களது பூர்வீகம் யாது, அவர்களது ஆதிச்சமயம் எத்தன்மையது என ஆராயும் இச்சிறுநூல் என தமிழரின் பூர்வ சரித்திரமும் சமயமும் அப்படின்ற நூல்ல இவர் அந்த முகவுரை வந்து எழுதியிருக்கிறாரு. இவரே எழுதியிருக்கிறாரு. அடுத்து பாருங்க, தமிழ் அமைப்புற்ற வரலாறு. இந்த நூல்ல தமிழ் சொற்களின் உண்மை பிறப்பை விளக்கக்கூடிய ஒரு நூலா இதை பார்க்கப்படுது. இந்த நூல்ல தமிழ் சொற்தொகுதிகள், இடம் பற்றிய பெயரிடு, முதற் சொல்லடிகள், வழிச்சொல்லடிகள், சொல் அர்த்தங்கள், விரிந்த விசித்திரம், பிரதி பெயர்கள், பெயர் விகுதிகள், வேற்றுமை உருபுகள், காலம் காட்டும் இடைநிலைகள், செய்யவனா எச்சம், வியங்கோல், எதிர்மறை, பிற மொழிகளில் தமிழ் அடிகள் முதலிய தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. தமிழ் சொற்பிறப்பாய்வு அப்படின்ற நூல்ல தமிழ் அடிச்சொல் இயல்பு, வழிச்சொல்லாக்க கட்டளைகள், மேலும் 4 கட்டளைகள், சொற்சிதைவு, பொருள் வேறுபாட்டு முறை, ஆரிய மொழிகளில் வழிச்சொல்லாக்கம் முதலிய ஆராய்ச்சி கட்டுரைகளும் இவர் வந்து அந்த நூல்லையும் எழுதியிருக்கிறாரு. அறிஞருடைய பார்வையில நல்லூர் ஞானப்பிரகாசம் அவர்களை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிட மொழிகளில் உள்ள வேர்ச்சொற்கள் வெற்றொலிகள் அல்ல, அவை அனைத்தும் பொருள் பொதிந்த மொழிகள் என்பதை நிறுவியுள்ளார். தமிழ் சொற்களுக்கு மிக எளிதாக சமஸ்கிருத வேர்ச்சொற்களை மூலமாக காட்டுவது ஒரு சம்பிரதாயம். இதையொட்டிய உலகம், கலை, நகுலம் போன்ற பல சொற்களுக்கு சமஸ்கிருத தாது காட்டப்பெற்றன. சுவாமி ஞானப்பிரகாசர் இச்சொற்களுக்கெல்லாம் தமிழ் வேர்ச்சொற்களை ஆராய்ந்து காட்டியுள்ளார் அப்படின்னு பேராசிரியர் மாஸ் கரோனஸ் அவங்க வந்து பதிவு செய்யறாரு. யாரை பத்தினா ஞானப்பிரகாசம் அவரை பத்தி பதிவு செய்யறாரு.
உரைநடையில் தமிழ் அன்னையை உலவ விட்டு அழகு பார்த்தவர்களும் கிறிஸ்துவ குருக்களே. ஒப்பியல் இலக்கணத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்து வளர்த்தவரும் அத்தொண்டர்களே. எவரும் செய்ய துணியாத தன்னிகரற்ற தனிச்சேவை ஒன்றை தமிழுக்கு கொடுத்துச் சென்றார் பன்மொழி புலவர் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அப்படின்னு சொல்லி அருட்திரு சாமா செல்வரட்னம் அவங்க புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. அவர் திருமறை ஆசிரியராக இருப்பதுடன் வரலாற்று ஆசிரியராகவும் ஒப்பியல் மொழி வல்லுநராகவும் தமிழின் தொண்டையும் ஒப்பற்ற தன்மையையும் எடுத்துக்காட்டும் வல்லுநராகவும் விளங்குகிறார். அவருடைய கடல் போன்ற புலமையை காட்டுவதற்கு அவர் யாத்த சொற்பிறப்பு ஒப்பியல் தமிழ் அகராதியே போதிய சான்று என தமிழ் தூதுவர் தனிநாயகம் அடிகளார் ஞானப்பிரகாசம் அவர்களை புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. ஒரு நூற்றாண்டுக்கு முன் தோன்றி தமிழ் தாய்க்கு தொண்டாற்றிய சுவாமி ஞானப்பிரகாசர் பேரறிஞர் ஆவார். இவர் முற்றும் துறந்த முனிவராக சமயப்பணி செய்தாரெனினும் தமிழ் மொழி பற்றினை துறக்கவில்லை. தமிழ் மொழியின் பெரும் பழமையையும் தனிச்சிறப்பையும் நுட்ப அமைப்பையும் நுண்ணிந்துரைத்து உலகத்துக்கு எடுத்து காட்டியவர். பிறர் இலகுவில் செய்ய முடியாத இத்தொண்டை செய்வதற்கு இரவு பகலாக அயராது உழைத்தார் என செந்தமிழ் கலாமணி வித்வான் காப்போ ரத்தினம் அவர் தன்னுடைய ஆய்வுல பதிவு செய்றாரு. சோமசுந்தர பாரதியார் தன்னுடைய உரையில தமிழ் சொற்கள் தலைத்து எழுந்த தகைமையை சரிவர ஆராய்ந்து பல மொழிநூல் முடிவு கொண்டு விளக்கி தமிழ் சொற்களின் சிறப்பை கண்ட ஞானப்பிரகாசர் தமிழ்நாட்டில் சிலை அமைத்து புகழப்பட வேண்டியவர் அப்படின்னு இவர் பாராட்டுறாரு. யாருன்னா சோமசுந்தர பாரதியார். இவருக்கு சிறப்பு செஞ்சிருக்கிறாங்க. சுவாமி ஞானப்பிரகாசரனுடைய அறிவு, ஆராய்ச்சி, செயல்திறன் ஆகியவற்றை பாராட்டி ஜெர்மனி நாட்டு அரசு அவரை கௌரவித்து அவரது உருவம் பதித்த முத்திரை வெளியிட்டு பெருமைப்படுத்தியிருக்கிறது. வெளிநாடு ஒன்றில் இத்தகைய மதிப்பினை பெற்ற முதற் தமிழர் அப்படின்ற பெருமை யாரை சாரும்னா சுவாமி ஞானப்பிரகாசம் அவரை தான் சாரும். கத்தோலிக்க திருப்பணிகளை தவிர்த்து இவர் ஆற்றிய ஆக்கப்பணிகள், தமிழியற் பணிகள், தமிழ் பணி, வரலாற்று பணி ஆகியனவற்றுக்கு சமமான முக்கியத்துவம் அளித்து பாடுபட்டவர் அப்படின்னு ஈழகேசரி இதழ் இவரை புகழ்ந்து சொல்லியிருக்கு. இந்த தகவலோட நல்லூர் ஞானப்பிரகாசர் அவரை பற்றிய குறிப்பு நிறைவடைகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.